VA பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. 2ல் குரு, அதாவது பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி இந்த மாதத்தில் 2ல் இருக்கார். ஒரு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் மறையிறார். அஷ்டமாதிபதி மறைஞ்சாவே உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு 11ஆம் ஆதி 3ல் இருக்கிறதுனால உங்களுடைய பெரியவங்களுடைய அனுகிரகமும் மற்றும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரினால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எதெல்லாம் சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கோ அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் உங்களுக்கு சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் உட்காந்து நல்ல யோகத்தை தரப்போகிறாருங்க. ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதியும் 6ஆம் ஆதியும் 4ல் உட்காந்துருக்கு. சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும், உடல்நலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா பகவானுடைய அனுகிரகம், ஏன்னா குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் தப்பிச்சு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக மாறும். மேலும் உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு புதனானவர் அன்றைய 2ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுக்கு பேச்சில் ரொம்ப தைரியமாகவும் மற்றும் செயல்களில் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாகவும், பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நல்ல பேச்சு கிடைக்கிறதாகவும், அதாவது நல்ல ஒரு ரெப்புடேஷன் பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. மற்றும் அவங்களுக்கு நல்ல அறிவாற்றல் அதாவது அவங்களுடைய எழுத்துக்கள் நல்ல அறிவுபூர்வமாகவும் நல்ல ஒரு பெனிட்ரேஷன்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கு நிறைய பேரை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையக்கூடியங்க. இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கும். தாயாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். பட் சுக்கிரன் பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு அவரோட சேர்ந்து சூரியனும் பார்வையாக இருக்கிறதுனால, குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் ஆதி உங்களுக்கு 6ல் உட்காந்துருக்கிறதுனால, மேலும் அவரே 7ஆம் ஆதியாக இருக்கிறதுனால உங்களுடைய கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இரத்த சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கான சில பல வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்காக ஏற்படும் சொல்லலை, உங்களுடைய ஜாதகங்களில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையுங்க உங்களுக்கு. மேலும் குரு உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல பொது காரியங்கள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலர்லாம் கோயில் கட்டலாமா, கும்பாபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு யோசனைகள், அதாவது ஆறுகளை அதாவது இந்த இதெல்லாம் பாண்டெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் சுத்தம் படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தொண்டு நிறுவனங்கள் இல்லை NGO ப்ராஜெக்ட் அது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய கான்ட்ராக்ட்ஸ்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு, அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டாக கிடைக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சூரியனும் சப்போர்ட்டாக இருக்காருங்க, சுக்கிரனும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். யாரெல்லாம் திரைத்துறையில் இருக்காங்களோ, சின்ன திரையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மானிட்டர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது யாரெல்லாம் இல்லத்தில் கல்யாணம் நடக்கணுமோ, யாரெல்லாம் இல்லறம் நல்லறமாக பெருகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலும் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பிராண்ட் வேல்யூ கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அரசு வேலை அதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யாரெல்லாம் இந்த கமாண்டிங் பொசிஷனில் நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணும் அப்படி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி இதை மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நல்ல அவங்களுக்கு மீடியாவில் வர அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபாரின் சான்சஸ்க்கான நிறைய வாய்ப்புகள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அங்கேயே போய் செட்டில் ஆகிற அளவுக்கு, அவங்க வீடு வாங்கி அங்கே செட்டில் ஆகிற அளவுக்கு புத ஆதித்ய யோகம் கண்டிப்பாக கை கொடுக்கும். மேலும் குருவானவர்
உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்தில் வந்து 10ல் ராகு இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல் இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு வேலிடைலாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதுக்கு உண்டு. மற்றும் யாரெல்லாம் வந்து இந்த மாந்திரிக தொழில் மற்றும் வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அமையும். கேதுவும் அதே போல் உங்களுக்கு கலை நாட்டங்களை ஏற்படுறதுக்கான, ஏன்னா சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கலை நாட்டத்தை ஏற்படுத்தும், குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். மற்றும் வந்து தைரியத்தை கொடுக்கும். மெயினாக உங்களுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய தாயார் அவங்களுக்கும் வந்து உடல் கெடுதல் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும். அதே காலகட்டங்களில் கவனமாகவும் இருக்கணுன்றது இந்த காலகட்டங்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தலைமை பண்புகள் வந்து நிறைய ஏற்படுறதுக்கான, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஷிப் போஸ்ட் கிடைக்கிறதுக்கான ப்ரமோஷன்ஸ், ஒரு ஷார்ட் ஸ்பேன், ஒரு சின்ன ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய பாஸ் வந்து ஊருக்கு போயிடலாம். ஸோ அப்போ அந்த டைம் வந்து இன்ட்ரீமாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு நல்ல வந்து வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மேலும் என்னெல்லாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலர்லாம் என்கிட்ட கேட்பாங்க. ஆக்சுவலாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை கொடுத்து என்ன படிக்கலான்னு கேள்வி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 360 டிகிரியை வந்து கற்றுக் கொடுத்தா தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை வந்து பார்க்கறதுக்கான வழிகள் கிடைக்குங்க. 10 விஷயங்களை தெரிஞ்சாதான் ஏதாவது ஒன்றுத்தில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். சிறந்த நிர்வாக திறமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரீம் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா 2ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியும் உங்களுக்கு 5லேயே உட்காந்துருக்கார். புத ஆதித்ய யோகத்தாக இருக்கிறதுனால இன்ட்ரீம் பொசிஷன் நல்லா கொடுத்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னா உங்கள் ராசியை பார்க்குறதுனால சனி வந்து அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தந்தையினுடைய வர்க்கத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் யாருக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது லீட்டிக்கல் ப்ராப்ளமாக இருக்குது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கோ உட்காந்து பேசுகிற அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையுங்க. மேலும் வந்து ராகுவானவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் திரைத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து புதிய வாய்ப்புகள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தலைமை பண்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிதி இழப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறதுனால இழப்புகளும் ஏற்படும். மேலும் வந்து ராகுவும் சனியும் அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறதுனால நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அமையும். ஆக பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு புதன் விஷ்ணுவானவர் யாரெல்லாம் வந்து விஷ்ணு தேவதையாக இருக்காங்களோ யாரெல்லாம் துர்கா தேவி இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் வழிபட்டு நல்ல யோகத்தை பெறணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோங்க. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும் மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்.